கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் உங்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வதை மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக கொடுப்பார் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். நாம் தேவனிடத்தில் ஏதாவது ஒன்றை ஜெபத்தில் கேட்டுவிட்டு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது நம் தேவன் நமக்கு நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நமக்கு கொடுப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் அவ்வளவு நல்லவர். நீங்கள் ஒருவேளை இன்று நிறைய கடன் வாங்கி கடன் தொல்லையில் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை விட்டு முற்றிலும் நீக்கி போடுவது மட்டுமல்ல, உங்களை மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். நீங்கள் ஒருவேளை இன்று ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை அநேகம் பேரை போஷிக்கிறவர்களாக மாற்றுவார். ஆமீன். இன்று நீங்கள் ஒருவேளை ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். உங்களை தேவன் அநேகம் குழந்தைகளை கொடுத்து உங்களை அநேகம் பேருக்கு தாயாக மாற்றுவார். இன்று நீங்கள் உங்களுக்கே ஒரு நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், இயேசு உங்களை அநேகம் பேருக்கு வேலை கொடுக்கிறவராக மாற்றுவார். இன்று ஒரு சொந்த வீடு இல்லையே என்று இயங்குகிறீர்களா? உங்களை அநேகம் வீடுகளுக்கு சொந்தக்காரராக்குவார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் அப்படியே செய்வார். இன்று நீங்கள் எதற்காக வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை காட்டிலும் தேவன் உங்களுக்கு அதிகமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. God bless you.